Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Lotus and Grapevines channel. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் போஸ்ட் பண்ணுறேன். தமிழில் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹெர்பல் டொமேட்டோ பிரைட்னிங் சோப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்ய போகிற ஒரு சோப் தான். ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சோப் உங்களோட சருமத்தை பளபளப்பாகவும் சாஃப்டாகவும் வைக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: பாதி கட் பண்ணின டொமேட்டோ நம்மளோட ஸ்கின்னை பளபளப்பாக வைக்கும். அதோட நம்மளோட சருமத்தில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்யும். அதோட நம்ம நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் 1/2 டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் அப்படின்றது நமக்கு நேச்சுரலான ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இதில் செயல்பட போகுது. நம்ம டொமேட்டோவும் கடுக்காய் பவுடர் இரண்டும் ஆட் பண்ணினா நம்மளோட ஸ்கின் ரொம்ப பளபளப்பாகவும் டார்க் ஸ்பாட்ஸ், ரொம்ப ஸ்டபனாக இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் கூட ரிமூவ் ஆகிவிடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களோட ஸ்கின் பளபளப்பாக தெரியும். அதனால் இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கோகோனட் ஆயில் நம்மளோட ஸ்கின் மாய்ஸ்சராக இருக்கவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கவும் நம்ம 2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட சருமத்திற்கு நல்ல டைட்னிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல மாய்ஸ்சரும் கொடுக்கும். அதோட நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடித்தமான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சாப் டொமேட்டோஸை நம்ம ஒரு கிரைண்டரில் ஆட் பண்ணி அதற்கு ஈக்குவலான வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வைத்து இந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளியரான டொமேட்டோ ஜூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் செரி பிளாசம் என்ற ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட சோப்புக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு நறுமணம் தருவதற்காக நம்ம இந்த நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெர்பல் டொமேட்டோ மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோப் பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். சோப் பேஸ்னாவே நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எப்படி சோப் பண்ணுறாங்க அப்படின்றது இது சுலபமான வகையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற சோப் பேஸ் ப்ரைமல் எலிமெண்ட்ஸ் ஜோஜோபா சோப் பேஸ். நான் இந்த ப்ராடக்டை ப்ரமோட் எல்லாம் பண்ணலை. நான் ரொம்ப சின்ன சேனல். நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும்தான் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சோப் ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு சோப் பேஸ். ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த சோப் பேஸ் பற்றி சில கொஷின்ஸ் எப்போவுமே இருக்குது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறதுனால சோப் கெட்டு போகாதா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். நிச்சயமாக கெட்டு போகாது. ஏன்னா இந்த சோப் பேஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் எப்படி நம்ம சோப் வாங்குகிறோமோ அவங்க என்ன சோப் பேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் சோப் பேஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களோட டொமேட்டோ இல்லை எந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களோட சோப் கெட்டு போகாது.
இப்போது இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா 2 பவுண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஏன் 2 பவுண்ட் இருக்கிறத வாங்க சொன்னேன்னா, இது வந்து உங்களுக்கு செப்ரேட் பாராக வரும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சோப் செய்ய. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார் இருக்குது, 6 பார்ஸ் இதில் இருக்குது. ஒரு பாரில் உங்களுக்கு 2 அல்லது 3 சோப் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஒரு பார் யூஸ் பண்ணிவிட்டு எப்போ உங்களோட 2வது சோப்போ அல்லது 3வது சோப் காலியாகும்போது நீங்கள் இன்னொரு பாரில் இன்னொரு சோப் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பார் இருக்கிறதுனால உங்களுக்கு மெஷர்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து கட்டிங் பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இதே 5 பவுண்ட் இல்லைனா 10 பவுண்ட் இருக்கிற பெரிய சோப் பார் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும், அதுக்கு மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இதை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 பவுண்ட் பார் ஜோஜோபா சோப் பேஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது நம்ம இதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பேனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சைட்லேயும் ஒரு ஓப்பன் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த கண்டென்ட் வந்து போர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பேன் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சைடில் வந்து ஒரு ஓப்பன் இருக்கிற ஒரு பேனாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நல்லா வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சோப் பேஸ் வைத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சோப் பேஸ் மெல்ட் ஆக ஒரு 1 மினிட் ஆகும், இல்லை 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்றத நான் 2வது முறை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம வைத்திருக்கிற இந்த ஹெர்பல் மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஹெர்பல் டொமேட்டோ மிக்ஸ்சரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும், அல்லது லெஸ் தேன் 60 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மோல்ட்ஸில் நீங்கள் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ 8 ஹவர்ஸில் ஏர் ட்ரை ஆகணும். இப்போ கம்ப்ளீட் 8 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டு பார்த்திங்கன்னா நல்ல அழகாக சோப் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த சோப்பை நம்ம ஈஸியாக இந்த மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். அதனால் கம்ப்ளீட்டாக 8 ஹவர்ஸ் இதை நீங்கள் அப்படியே விடணும். அப்போ தான் உங்களுக்கு அழகான சோப் கிடைக்கும். இந்த சோப் நல்ல நறுமணமாக இருக்கிறது. நான் வந்து செரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணதுனால இந்த சோப் அந்த வாசம்தான் இருக்கும். இப்போ நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்பில் வந்து pH லெவல் ஹையாக இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய சர்மம் அவ்வளோ ட்ரை ஆகாத நல்ல ஒரு நேச்சுரலான பளபளப்பான ஸ்கின் கிடைக்கும். இப்போது இந்த சோப்பை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சோப் யூஸ் பண்ண உடனே நல்ல நுரை வரதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி மார்க்கெட்டில் நம்ம சோப் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இந்த நுரை வரத்துக்கு காரணம் நம்ம அந்த சோப் பேஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சோப் பேஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு நல்ல நுரையும் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எதுவுமே கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அதனால் உங்களுக்கு அந்த டவுட் வர வேண்டாம்.
ஸோ என்னோடய ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் நல்ல பளபளப்பாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்கின் ட்ரைனஸ் இருக்காது, ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த சோப் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நான் செய்கிற எல்லா சோப்பும் வீட்டில் என்ன செய்கிறனோ அதை மட்டும்தான் நான் ஷேர் செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம், ஷேர் செய்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.